வணக்கம் அண்ட் வெல்கம் டு அம்மா பொண்ணு சமையலறை. இன்றைக்கி நம்ம ஆரோக்கியமான ரொம்ப ஹெல்த்தியான ராகி மாவு பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் தேவையான அளவு மாவு பார்த்தீங்க அப்படின்னா 2 டம்ளர் அளவுக்கு ராகி மாவு, 1 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு, இது ரெண்டுத்தையும் நல்லா வாணலியில் போட்டு நல்லா மிதமான தீயில் வறுத்து சலிச்சு எடுத்துக்கணுங்க. இப்போது 3 டம்ளர் அளவுக்கு 3 டம்ளர் அளவு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் ஈக்குவலாக எடுத்துக்கணும். நம்ம எந்த அளவுக்கு மாவு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தண்ணியும் எடுத்துக்கணும். இப்போது பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போது கொழுக்கட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா சலசலன்னு கொதிக்கணும். அந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறமா மாவு டைரெக்டாக இதுலேயும் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தனியாக எடுத்து கூட கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுமே நான் மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா சலிச்சிக்கணுங்க. அதே மாதிரி நல்லா வறுத்தும் எடுக்கணும். வறுத்து எடுக்காத போது என்ன ஆகும்னா சீக்கிரமாகவே கெட்டி தட்டிடும். அதனால தான் வறுக்கணும்னு சொல்கிறது. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக மிக்ஸ் ஆனதும் சூடு கொஞ்சமாக ஆறுனதுக்கு பிறகு நீங்கள் கையில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு தண்ணியில் கையை நனைச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவை பிசைஞ்சிக்கலாங்க. அப்போ நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கைகளை விட்டு நல்லா பிசைஞ்சி சப்பாத்தி மாவு பதத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 1 கப்பு அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேங்க. அதுக்கு ஈக்குவலாக வெல்லம் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு தேங்காய் துருவல். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வேர்க்கடலையை நல்லா மிக்சியில் கொரன்னு அரைச்சி எடுத்து வந்துடலாம். இது கூடவே வெல்லத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை தேங்காயோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாங்க. இது கூட நீங்கள் இருக்கிற நட்ஸ் கூட நிறைய சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஒரு தடவை லைட்டாக மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கூட நீங்கள் நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதிலிருந்து நமக்கு தேவையான அளவுக்கு கொழுக்கட்டைக்கு மாவு எடுத்துக்கோங்க. மாவு எடுத்துட்டு நல்லா நம்மளுடைய உள்ளங்கையில் வச்சு அமுக்கிட்டு நம்ம நல்லா ஷேப் பண்ணோன்னா நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இது ராகி மாவு அப்படின்றதுனால கொஞ்சம் நமக்கு பிசுக்குத்தன்மை இருக்கும். இருந்தாலும் கையில் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டிங்கன்னா நமக்கு நல்லா பிசைஞ்சு பண்ணிட்டோம்னா நமக்கு சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆகிடுங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஷேப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க பூரணத்தை தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இதில் கொழுக்கட்டைக்கு பூரணம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மோல்டு கூட கடைகளில் விற்குதுங்க. அதை வாங்கிட்டு கூட நீங்கள் ஈஸியாக செஞ்சுக்கலாங்க. ராகி மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம இந்த சமயத்தில் ராகி மாவில் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாங்க. அவ்வளவுதான், கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் இருக்கிற மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அச்சிலேயோ அல்லனா கைகள்லையோ செஞ்சுக்கலாங்க. இப்போ இன்னொரு மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. ஒரு ஷீட் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக நெய் அல்லது ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மாவை வச்சுட்டு நம்ம மேலே ஷீட்டெல்லாம் கவர் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு கட்டையில் நம்ம லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா தின்னாக கிடைக்கும். நம்ம ஒரு எவர் சில்வர் மூடி இருந்துச்சுன்னா அதை வச்சு நமக்கு பிடிச்சமான அளவில் மாவை ரவுண்ட் போட்டுக்கிட்டு எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி கிடைக்கும். இதில் ஈஸியாக நம்ம பூரணத்தை ஸ்டஃப் பண்ணோம்னா நமக்கு ஒரே அளவில் கொழுக்கட்டை கிடைக்கும். இந்த மாதிரி மெத்தட்லேயும் நீங்கள் செய்யலாங்க. இது பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்கும். அதே மாதிரி எல்லாமே ஒரே அளவில் இருக்குங்க. ஸோ இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடு தான். உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிச்சிருந்ததுன்னா இதையே கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம்.
இதே மாதிரி எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டு உங்களுக்கு இப்போ காட்டுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆகிடுச்சி. இப்போ அடுப்பில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இதை 10 நிமிஷத்துக்கு நம்ம வச்சுட்டு ஸ்டீம் குக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு காட்டுறேங்க. அவ்வளவுதான், நம்மளுடைய கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. நல்லா ஆறுனதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுங்க. இது உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல சாஃப்டான பூரணமும் ரெடி ஆகிடுச்சி. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க. எல்லோரும் இன்புற்றி வாழ்க. நன்றி.